சூப்பர் சூப்பர் வார்த்தை இல்லை பிரமாதம். வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அதுவும் பர்டிகுலராக எங்கன்னா கவுண்டம்பாளையம். நம்ம நிறைய ரெசிபிகள் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, இந்த எலுமிச்சை பழம் ஊறுகாய். நீங்கள் எலுமிச்சப்பழம் ஊறுகாய் நிறைய இடத்துல நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, வீட்டில் போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எலுமிச்சை ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். மருத்துவ குணம் உள்ள பொருள்களை தான் நம்ம கலந்து இந்த ஊறுகாயை நாங்கள் தயாரிக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் பார்க்கும்போது கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதை வறுத்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது தனித்தனியாக செஞ்சால் தான் அந்த ப்ராசஸிங் வந்து கரெக்டாக வருங்க. இந்த எலுமிச்சப்பழத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சால்ட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜூஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஜூஸ் கொஞ்சம் அந்த எலுமிச்சப்பழத்தை போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிறாங்க. அந்த தோலில் தான் இந்த எலுமிச்சம்பழத்தோட எண்ணெய் சத்தே இருக்குது. அது வெளியே போயிடும், அதோட வாசம் போயிடும். அதனால் நமக்கு ஃபுல் அண்டு ஃபுல்லாக நமக்கு அந்த சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதில் தான் நான் வந்து பச்சையாகவே போடுறேன். அது மட்டும் இல்லை, இதில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் என்ன பார்த்தீங்கன்னா காஞ்சி வெந்தயக்கீரை, கருவேப்பிலை பொடி, கடுகு, முழு தனியா, காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் வந்து 5 விதமான காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறாங்க. இது சாத்தூர் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க, இது சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. சீனி மிளகாய் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ருசி இருக்குது. இந்த 5 ருசியும் கூட்டி கொடுக்கணுங்கிறது தான். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பைசஸ் எதுக்காக இந்த லெமன் பிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற லெமன் பிக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த மாதிரி பிக்கல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2வது வாட்டி நீங்கள் விட மாட்டீங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடர் வகைகள்லாம் வந்து நல்லா வறுத்து அரைச்சிறாங்க. அரைச்சி முடிச்ச பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் ஏமாந்துட்டோன்னா அந்த மிளகாத்தூள் வந்து கருப்பாயிரா, நம்ம டக்குன்னு அதை அரைச்சி ஊற்றி ஒரு கலக்கிட்டோம்னா பெண்கள் பக்கம் சேஃப் சைடு. இந்த ரெசிபி ஐம் ஷோர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு புது சர்ப்ரைஸாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோங்கன்னா திருமதி பேகம். இவங்க கிட்ட தான் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட காரிய சமையல் குக்கிங் காம்படிஷன் நடந்து பார்த்தீங்களா, அந்த குக்கிங் காம்படிஷனில் இவங்களும் வின்னராக வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களை தேடி நான் வந்திருக்கேன். வாங்க அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிக்கல், அதாவது எலுமிச்சப்பழம் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி நான் சந்திக்கிறது. காரியாவோட சமையல் குக்கிங் காம்படிஷன் நடக்கும்போது அதில் நீங்கள் வின்னராக ஆனீங்க. ஸோ உங்களை தேடி இன்றைக்கி வந்திருக்கேன். நீங்கள் அன்றைக்கி வந்து பிக்கல் வகைகள் ஏகப்பட்ட பிக்கல் வகைகள் வச்சுருந்தீங்க. அதில் பர்டிகுலராக இந்த லெமன் பிக்கல் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இந்த ஆர்வம் இந்த சமையலில் உங்களுக்கு? ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சேங்க சார். நமக்கு ஒரு தொழில் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் உணர்றேன் விமென்ஸ் இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாகவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிறர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப்பாக வந்தேங்க. வந்துட்டு எல்லா ஐட்டமுமே இப்போ வந்து நல்ல முறையில் லண்டன் வரைக்கும் எல்லா பக்கமே என்னோட போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் எத்தனை வகையான ஊறுகாய் பண்ணுறீங்க சார்? இது வரைக்கும் நான் ஒரு 15 டைப் ஆஃப் ஊறுகாய் போட்டிருக்கேன். ஒரு பிரண்டின்னு எடுத்தால் அதை 5 டைப் 6 டைப்பாக மாற்ற தெரியும். அப்புறம் குழம்பு மசாலா தூள், பிரியாணி தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே எக்கனாமிக்கலாக வந்து ஒரு குடும்பத்தை வந்து சென்றடைய அளவுக்கு வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் ஆர்கானிக்காகவும் கொடுத்துருக்கேன். சூப்பராக சொன்னீங்க. சரி, நம்ம தெரிஞ்ச விஷயம் 4 பேர் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எனக்கு வந்து இந்த எலுமிச்சப்பழம் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணி சொல்லி தரீங்களா? சொல்லி தரேங்க சார். போகலாமா? போகலாங்க சார், வாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபி எனக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்கிறீங்களா? சொல்லணுங்க சார். இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு வந்து எலுமிச்சம்பழம் 2 கிலோ, உப்பு வந்து 100 கிராம் அளவு, வரமிளகா 100 கிராம் அளவு, கடுகு வந்து ஒரு 100 கிராம் அளவு, வெந்தயம் ஒரு 5 கிராம், இஞ்சி வந்து 50லிருந்து 100 கிராம், பூண்டு அதுபோல் 50லிருந்து 100 கிராம், பச்சை மிளகா அதே போல் 50லிருந்து 100 கிராம், 5 கிராம் கிராம்பு, ஒரு 3 கிராம் 4 கிராம் கருஞ்சீரகம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, மஞ்சத்தூள் வந்து 10 கிராம், கொத்தமல்லி விதை,
50 கிராம், கஸ்தூரி மேத்தி 10 கிராம், கருவேப்பிலை பவுட்ரு ஒரு 20 கிராம், சோம்பு ஒரு 5 கிராம், பெருங்காயம் 5லிருந்து 10 கிராம் வரைக்கும், புளி வந்து ஒரு 5 கிராம், மிளகு வந்து ஒரு 5 கிராம், முழு மஞ்சள் 5லிருந்து 10 கிராம், வெள்ளை எள்ளு 50 கிராமிலிருந்து 100 கிராம், நல்லெண்ணெய் 300 கிராம். எலுமிச்சப்பழம் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல இதுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க சார் 2-3 தடவையாவது நம்ம கழுவணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணி ஒரு பேசனில் விரிச்சிட்டு கொட்டுவோம். இப்போ நாங்கள் பெரிய கமர்ஷியலில் செய்கிறதுனால வெளியே ஒரு டேபிள் போட்டிருக்கோம், சுற்றி வர துணியை காட்டன் துணியை விரிச்சிட்டு மேலே கொட்டி ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 2 கிலோ எடுத்துக்கிறோன்னா 1 கிலோவை கட் பண்ணிவிடுவோம். அதில் 1/2 கிலோ வந்து சாரா புழிஞ்சுக்குவோம். அந்த கட் பண்ண தோலையும் இந்த இதில் வேஸ்டேஜ் ஆகாமல் ஊறுகாயில் தான் கட் பண்ணி போட போகிறோம். அரைவாசி வந்து கொட்டை இல்லாமல் அரைச்சிக்குவோம். அந்த பழத்தை எப்படி வாஷ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே டைமில் அந்த ஜூஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஜூஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த எலுமிச்சை பழத்துலையும் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? ஆமாங்க. இது அந்த ஜூஸ் ஊற்றி நல்லா அரைச்சி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. அதே டைமில் அந்த ஜூஸும் எடுத்து வச்சுருக்கோம். இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது இந்த பழமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க, ஓகே, இந்தாங்க. கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சை பழத்தை போட்டாச்சு. ஓகே, இந்த எலுமிச்சை பழம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பழுத்த பழம் தான் போடணுமா, எப்படி கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கலாமா? ரெண்டுமே கலந்து போடலாங்க சார். எதுவுமே நம்ம வேணான்னு வந்து வேஸ்டேஜே பண்ணக்கூடாதுங்க. அதை விளைவிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்குலாம் தெரியும். இதுக்கு ஆகாது அது ஆகாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பொருளோட அருமை புரிஞ்சா எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். மருத்துவ குணம் உள்ள பொருளுக்காக தான் நம்ம கலந்து இந்த ஊறுகாயை நாங்கள் தயாரிக்கிறோம். சரி, நல்லா அழகாக சொன்னீங்க, சூப்பர். இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த எலுமிச்சை பழம் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து உப்பை வறுத்துட்டு இது பண்ணி போட்டுக்கிறோம். இந்தாங்க உப்பு. இப்போ இந்த உப்பு வந்து மிதமான சூடில் வறுத்தா போதுமா? ஆமாங்க சார். எதுவுமே இதுக்கு செய்யும்போது இதுக்கு ஆரம்பிக்கும் போதே மிதமான சூடு இருந்தால் போதுங்க. ஓகே, போதுமா? போதும். முதல்ல நான் இதை தயாரித்து பொடியை பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு 10% பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் குறைன்னு இருக்குது. இப்போ நான் இந்த உப்பை போட்டு உங்களுக்கு கலந்து காமிக்க போகிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த இதில் உப்பு போடும்போது என்ன மாதிரி பக்குவத்தில் போடுறோம், எவ்வளோ போடுறோம் உப்பு? 1 கிலோவுக்கு ஒரு 75 கிராம் போடுங்க. 2 கிலோவுக்கு வந்து 150 கிராம் போடுங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த அளவோடு போட்டு யூஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களாம்மா? ஆமாம், ஊறுகாய்க்கு உயிரே வந்து இந்த உப்பு தான். அது நம்ம ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு பயன்படுது. அதுக்கடுத்து இப்போ மஞ்சள் தூள் கூட இப்படியே போட்டுக்கலாம். பச்சையாகவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகே, நான் இந்த விரலி மஞ்சள் வந்து முன்னமே வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். சரி, ஓகே, போடலாம். கண்டிப்பாக விரலி மஞ்சள் தான் போடணும். ஓகே, என்ன காரணம்? நம்ம டைரெக்டாகவே வந்து இந்த மஞ்சள் கண்ணில் பார்த்துட்டு நம்ம 1-2 அதை நல்லா ஒரு கல்லில் வச்சு நல்லா நசுக்கி நம்ம ஜாரில் ஓட்ட அரைச்சி நம்ம சளிச்சு போடுற மாதிரிக்கு விஷயம் வந்து வெளியே வாங்கிட்டு வந்து போடுறது நமக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் வச்சுக்கிற பொருளுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் மெனக்கெட்டதுனால எதுவும் ஆயிர போகிறதில்ல. அதனால கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சு பாருங்கம்மா எல்லாரும். ஸோ இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க மஞ்சளும் வேணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த உப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தாங்க. இப்போ இந்த விரலி மஞ்சளை பச்சையை வந்து அம்மிக்கல்ல வச்சு நச்சு ஜார்லேயே போட்டு அரைச்சி நான் பவுடராக சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 கிராம் அளவாவது நீங்கள் போட்டுருங்க. ஓகே, இப்போ மஞ்சள் தூள் போட்டுடுறோம்.
இந்த மஞ்சள் தூளும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க, வெறும் உப்பு போட்டு வச்சுருவாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணே, எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது. பார்க்கும்போதே இப்போ எடுத்து ஒரு துண்டு எடுத்து வாயில் வைக்கலாம் போல எல்லாத்துக்குமே தெரியும். ரசித்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து எண்ணெய் வந்து ஒரு 300 கிராம் நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தணும். இந்த இடத்துல எதுக்காக சேர்க்குறோம் தான் காரணம். இந்த இடத்துல வந்து நம்ம சேர்க்கக்கூடிய காரணம் வந்து இந்த தோலில் இந்த எண்ணெய் வந்து போய் சேரும்போது பூசணம் பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எண்ணெய் கோட்டிங் வந்து நம்ம பொருளை வந்து கெடவிடாமல் பார்த்துக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கேன். ரைட்டுங்களா? ஆமாங்க. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரி, ஓகே. 1 கிலோவுக்கு 300 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றணும். அதில் 3ல் 1 பகுதி 100 மில்லி எண்ணெய் வந்து இப்போ இதில் ஊற்றி இந்த எலுமிச்சங்காய் மேலே வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக கலக்கிற மாதிரி கலக்கணும். சரி, ஓகே. ஸோ இந்த ஆயிலும் இதில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றிருக்கோம். சரி, ஓகே. ஒரு 10 நிமிஷம் மாதிரி இது கொஞ்சம் கலந்து விடணுங்க சார். எதுக்காக 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க, என்ன காரணம்? ஒரு நுனியில் கூட வந்து இந்த உப்பும் எண்ணெயும் படாமல் இருக்கக்கூடாது. ஓகே. மெயின் அதுதான் நம்ம இந்த ஊறுகாயிலேயே வந்து நம்ம பார்த்துக்கிற விஷயம். ஆனால் வந்து இது கலக்கிறது மெத்தடில் தான் இந்த ஊறுகாயோட பாதுகாப்பு. 6 மாதம் வச்சுக்கிறதோ 1 வருஷம் வச்சுக்கிறதோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் தாங்க சார். சரி, ஓகே. இப்போ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா கலந்துடணும். ஓகே. உங்களுக்கு 100க்கு 150 எண்ணெய் கூட ஊற்றி நல்லா பாருங்கள். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே தலை இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம எத்தனை நாள் இப்படி வச்சு நீங்கள் ஊறுகாய் தாளிப்பீங்க? 1 வாரம் 10 நாளையே நம்ம எடுத்துட்டு அப்படி பச்சையாகவே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஓகே. இதை வெயிலில் காய வைப்பீங்களா எப்படி? இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு துணியை வீடு கட்டி வெயில் படுற இடத்துல வச்சுட்டு 1 வாரத்துக்கு வந்து அது பூசணம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தெரியுதுன்னா எண்ணெய் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்பப்போ போட்டு நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு வந்து கறிக்கு இருக்கணும், வாயில் வச்சு பார்த்தா கறிக்கு இருக்கணும். உப்பு டேஸ்ட் ஒரு கல் கூட டேஸ்ட் கூட இருக்கணும். 1 கல்லுங்கிறது 3 கல்லே கூட இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து அந்த எலுமிச்சம்பழ சாறு நான் எடுத்து வச்சதும் இந்த அரைச்சது இந்த பேஸ்ட்டு வந்து இப்போ நான் ஊற்ற போகிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் போட்டாச்சு. இந்த சாறு நான் எதுக்கு புழிஞ்சு வச்சு இதை ஊற்றுறேன்னா மேலே வந்து இந்த உப்பு தன்மை வந்து தண்ணி மேலே மிதக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டேன். சூப்பராக பார்க்குறதுக்கு. ஆமாங்க சார். நல்ல ஜூஸ் வர நினைக்கிறேன். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தொக்கு மாதிரி சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜூஸே வந்து மேலே வந்து இப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா இது மேலே வந்து நின்றுக்குங்க சார். ஓகே. அப்போ வந்து இந்த மேலே நிற்கிற பொருட்களுக்கு உப்பு நல்லா உறிஞ்சி கொடுக்கும். எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற தோலில் வந்து இயற்கையாகவே வந்து அதில் ஹோல்ஸ் இருக்குது. இது மூலியமாக வந்து இந்த சாரே போய் ப்ரிசர்வேட்டிவாக உள்ளே போய் இறங்கிக்கும். ஜூஸாக புழிஞ்சிட்டு உடனே ஊற்றி இப்படி அமுத்தி விட்டுட்டு மேலே எண்ணெய் ஊற்றி நீங்கள் கட்டி வச்சுட்டிங்கன்னா அழகான எலுமிச்சங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பாதுகாப்பானது கிடைச்சிடும். கண்டிப்பாக நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு வந்து நம்ம எத்தனை நாள் வைக்கலாம்? 1 வாரம் போதுங்க சார். 1 வாரம். அதிகபட்சம் எத்தனை நாள் வைக்கலாம்? ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே வச்சுக்கலாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் பண்ணி வச்சது? இது வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சுங்க சார். நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னதுமே எடுத்து நான் அதை உப்பு போட்டு இது என்ன ப்ராசஸிங் பண்ணோன்னா அதே மெத்தடில் இதை பண்ணி நான் ரெடி பண்ணி முதல்ல வச்சுருக்கேங்க சார். உடனே நம்ம பண்ணி சாப்பிட்டு எடுத்து காமிக்க முடியாது. ஓகே. இதை வச்சு நான் தயார் பண்ணி காமிக்கிறேன். நல்ல விஷயம். அந்த மஞ்சள், அந்த எண்ணெய் அதெல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதில் தான் இப்போ நம்ம மசாலா வறுத்து நம்ம தாளிக்க போகிறோம் சார். ரெடியானதை இதை சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிடலாமா? ஒரு சின்ன பீஸ் எடுத்து அப்பா புளிப்பு நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே அந்த கேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாங்க சார். சூப்பர். நீங்கள் சொல்லும்போது எனக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவும் சாரே நமக்கு பாராட்டுறாங்க, நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. அதனால தான் உங்களுக்கு தேடி வந்திருக்கேன் இன்னைக்கு. ஆமாங்க சார். பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஃப் தீனா அவங்க வந்து என்னோட பொருள் ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டதுமே எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு நல்ல பொருளை காமிக்கிறதுக்கு வந்து
இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் தேடி வருவோம். ஸோ இப்போ அடுத்து மசாலா வறுக்க ஆரம்பிச்சலாமா? ஓகே. எடுத்ததுமே வந்துட்டு இந்த கொஞ்சம் இந்த பூண்டு வந்து வறுக்கும் போது நம்ம இடிக்க வேண்டியதானே இல்லையா? இடிச்சு போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். நான் எனக்கு தேவையானது வந்து கண்ணாடி பதம் மட்டும்தான் வேணும். அந்த மேலே இருக்க கொஞ்சம் அந்த மேஸ்டரைசர் மட்டும் போனால் போதும். அதாவது அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். கொஞ்சம் ஏமாந்துட்டிங்கன்னா கருகிருச்சுன்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காகத்தாங்க சார் நான் அது லைட்டாக கொஞ்சம் அந்த ஈரப்பதம் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அந்த பூண்டை வதக்கிறோங்க. இது கூடவே இந்த இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சரி, இதிலே போட்டுக்கலாம். சரி, ஓகே. பச்சை மிளகாய் பட்டுன்னு வெடிக்கும். அதனால கொஞ்சம் இப்படி போட்டதுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுமா? இந்த வதங்க பக்கம் போதுமா? அது போதுங்க. சும்மா அந்த லைட்டாக அது போட்டு மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. நீங்கள் வறுத்தது காமிக்கிறீங்களா? போதுமா? அது ஓகே. இப்போ இதில் மாற்றிக்கலாம். ஓகே. ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறோம். ஓகே. ஆரம்பிச்சுட்டு நம்ம அரைக்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன வறுக்க போகிறோம்? குண்டு மிளகாய் வந்து விதையை எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இந்த சட்டியோட சூட்லேயே போட்டுட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் மாதிரிக்கு அந்த குறவறுப்பு தன்மை வர்றதுக்காக கொஞ்சம் வறுத்துக்கிறோம். இப்போ விதை எடுத்து அந்த மிளகா நம்ம போடுறோம். சரி, ஓகே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுக்கிறோமா? எப்படி இதே சூடில் வறுத்துறோமா? இதே சூட்லேயே வறுத்துக்கலாங்க. சரி. கொஞ்ச நேரம் வறுத்து ஒன்று ஏதாவது கருகிடுச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒரு டேஸ்ட்டு போயிடும். ஓகே. அதனால இந்த மிளகாய்க்கு வந்து தோல் வந்து மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணும்போது அந்த தூள் போட்டுடுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லைங்க சார், நான் வீட்டு மிக்சிலேயே தான் நான் அரைச்சி இது பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த காஞ்சமிளகா வறுத்தாச்சுங்க சார். சரி, ஓகே. இப்போ தனியாக மாற்றி வச்சிடலாம். இதோட கலரும் மாறலை. நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டோம்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துடும். ஒரு 2 தடவை மிக்சியில் ஓட்டு 2 பல்ஸ் மோடில் விட்டாவே அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் கிடச்சிரும். இதுதான் வந்து அந்த ஊறுகாய்க்கே ஹைலைட்டு, டேஸ்ட்டு எல்லாம் கொடுக்கறது இந்த குண்டு மிளகா தாங்க சார். சூப்பருங்க. இப்போவே வாசம் எப்படி தெரியுது வரும். அந்த மிளகா வறுக்கும் போது அந்த நெடி இல்லை, இது ஆக்சுவலாக நெடி இல்லை, மனம். உங்களுக்கே நீங்கள் இப்போ உணர்ந்துருப்பீங்க இது எவ்வளோ வாசம் வருதுன்னு சொல்லி. நல்ல வாசனம். இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஊறுகாய் எவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அந்த வறுக்கும் போது அந்த கலர் பக்குவம் தெரியுது. இப்போ இந்த மிளகா வறுத்தாச்சுமா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து பவுட்ரு அரைக்கிறதுக்கான இது பூரா நம்ம பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. என்னென்ன போடுறோம்? முதல்ல வந்து கொத்தமல்லி கொடுத்துருங்க. சரி, ஓகே. இப்போதுமா இன்னும் கொஞ்சம் போடுங்க. 1 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் மினிமம் போடலாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்துக்கிறோம். ஓகே. எதுக்காக இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து நம்ம தனித்தனியாக வறுக்கிறோம்? சார், இதுக்கு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு ஒரு குணம் இருக்குது. எள்ளு லைட்டான பொருள், சீக்கிரமாக அது கருகி போக சான்ஸ் இருக்குது. கொத்தமல்லி வந்து கெட்டியான தன்மை உள்ள பொருள், அது வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது தனித்தனியாக செஞ்சால் தான் அந்த ப்ராசஸிங் வந்து கரெக்டாக வருங்க. நல்ல விஷயம். இந்த இருந்த எண்ணெயில் இப்போ இதை வறுக்கும்போது இந்த கொத்தமல்லி பாருங்க சார், என்ன ஸ்ட்ரக்சராக எப்படி நல்லா இருக்குது பாருங்க. வாசமும் நல்லா கிடைக்குது. வறுக்க வாசம் ஆரம்பிக்கும். ரொம்ப வாசம் வரட்டுன்னு விடக்கூடாதுங்க. லைட்டாக வாசம் வந்ததுமே நம்ம உடனே தட்டத்துக்கு எடுத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஓகே. இப்போது அந்த தனியாகவும் வறுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன வறுக்க போகிறோம்? எள்ளு வறுத்து. இப்போ இந்த எள்ளு போட்டலாமா? ஓகே. இந்த எல்லாத்தையும் வறுத்துடுறோம். ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், நீங்கள் எள்ளு தாமா வறுக்கிறீங்க, அதோட ஏன் அந்த கருஞ்சீரகமும் சின்ன பொருள் தானே அதையும் சேர்த்து போட்டு வறுக்கலாம் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, இதை விட அது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை உள்ளது. இது வந்து லெகுவான பொருள், லைட் வெயிட். இந்த இது அது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை உள்ளது. அதாவது கருஞ்சீரகம் அது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டு வறுக்கணும். ஓகே. ஸோ அதனால இது தனியாக வறுக்கணும். இந்த எல்லாம் வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்தாலே போதும். சரி, ஓகே. இது பொரிஞ்சு வரணுமா? எப்படி பொரிஞ்சிருச்சு பாருங்க சார், இங்கே பாருங்க. ரைட். லைட்டாக கலர் மாறுது.
எள்ளு வந்து இப்போ உங்களுக்கு வறுக்கிற பக்குவம் எல்லாரும் சொல்லுவாங்க படப்படான்னு வெடிச்சு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பக்குவம் வந்து இந்த எள்ளு வந்து குண்டு குண்டா உருண்டு வருது பாருங்க. போட்ட உடனே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வறுக்கும் போது அந்த குண்டு குண்டா இந்த பக்குவம் வந்ததுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த எள்ளை வறுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கரிஞ்சீரகம். ஓகே, அதாவது இந்த சமையல் பண்ணும்போது வந்து எங்கெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணால் சொல்லி புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த கருஞ்சீரகம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படுறதுனால யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண வேண்டாம், எங்கே தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து தனியாக வறுத்தாலும் அந்த கசப்பு தன்மை போகாது. எண்ணெயோட வறுக்கும் போது அந்த கசப்பு தன்மை வெளியேறும். இது வந்து நீங்கள் அதிகமாகவும் இதை சேர்த்தக்கூடாது. இப்போ நான் போடுற அளவுக்கு மேலே இதை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இது மெயினாக நீங்கள் இந்த இது பாயிண்ட்டு. சரி, போடலாம். ஓகே, பாருங்க இவ்வளோ வெந்தயம் சேர்த்துக்கிறோமா? ஆமாம், ஒரு 3 கிராம் அளவு இருந்தால் போதும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் மிளகு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 5லிருந்து 10 கிராம் வரைக்கும் சேர்த்திக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த சோம்பு எப்போ யூஸ் பண்ணுவோம்? போட்டுடலாமா? இதிலே போட்டுடலாம். ஓகே. இந்த சோம்பு வந்து 1 கிலோவுக்கு வந்து 2.5 கிராம், 2 கிலோவுக்கு 5 கிராம். சரி, ஓகே. கிராம்போட காரத்தை எடுத்து கொடுக்கறதுக்காகவும் அந்த ஊறுகாய் கிணிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காகவும் இந்த சோம்பை வந்து வாசத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் சேர்த்துறோம். அப்பா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த கிராம்பு வந்து எலுமிச்சம்பழக்கு சாப்பிட்டா சளி பிடிக்குது ஊறுகாய் அப்படின்னு அது ஒரு வதந்தி பரப்பி விட்டுருக்காங்க. அப்படியா? அப்படி வேணாம், இந்த கிராம்பை சாப்பிடுங்க, போட்டு சளியை எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காகவும் கிராம்புனாவே டேஸ்ட்டு. இது நல்ல உயிர் சத்து உள்ளது. அதனால இதை வந்து ஒரு 5 கிராம் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். நம்பரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 நம்பர் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த சமையலில் வந்து இது எதுக்காக சேர்க்குறாங்க? இந்த மாதிரி புரிஞ்சுட்டு வீட்டில் சமைக்கும் போது ரொம்பவும் நல்லா இருக்கும், ரைட்டு இல்லையா? இது வந்து அளவோட சேர்க்கணும், இது வந்து கொஞ்சம் கூட போனால் தப்பு இல்லை, இது கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் வீட்டில் இருக்கவங்க இல்லத்தரசிங்க வந்து ஊறுகாய் இல்லை பொதுவாகவே சமையலை புரிஞ்சுட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரைட்? நல்லா அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், பட் இதை புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். மெயின் வந்து வரமிளகாய் நம்ம தூளுக்காக இப்போ வறுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இது வறுத்தது போதுமா? போதும் சார். ஓகே, இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்துக்கணும். வெந்தயம் எவ்வளோ நல்லா ஈவனாக ஒரே கலராக வறுத்துருக்கு. இப்போ ஆற வச்சோடனே நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட போகிறோம். சரி, ஓகே. எடுத்துடலாமா? எடுத்து வச்சுக்கலாங்க சார். இப்போ நம்மகிட்ட இருக்குது எல்லாமே வறுத்தாச்சுங்க. காஞ்ச மிளகா மட்டும் வறுக்க போகிறோம். திருப்பி காஞ்ச மிளகா வறுக்க போகிறோம். கடுகு வந்து பச்சையாகவே அரைச்சிக்க போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டு நம்ம கலந்துட போகிறோம். சரி, ஓகே. உங்களை காண்டாக்ட் பண்ணால் என்ன நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறது? சார், என் பேர் மஹமூதா பேகம். ஃபோன் நம்பர் 8072787412 சார். ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் உங்களால் பண்ண முடிஞ்ச வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதவங்க இவங்க ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்காங்க, அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இதை வறுத்தாச்சு, இங்கே பாருங்கள். இப்போ அடுத்தது பழைய பானையில் புது புளி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க சார். பழைய பானையில் தான் புளியை போட்டு வைக்கணும். புது பானையில் புளியை போட்டு வைக்கக்கூடாதுங்க. அது வந்து தண்ணி வந்து கசிஞ்சு இது பழக்கம் பண்ணுன்னா பழைய சட்டி. இந்த சட்டி வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த புளியை போட்டு நல்ல தும்கூர் புளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புளி வந்து உப்பை போட்டு பதப்படுத்தி இதை அமுத்தி வச்சுட்டோம்னா வருஷக்கணக்கில் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் ஒன்றும் ஆகாதுங்க. மண் சட்டியில் வச்சுருக்கோங்க. ஓகே. இதுக்கு மேலே மூடுறதும் வந்து அந்த மண்ணோட சட்டியோட தட்டு தான் போட்டு மூடிடுவோம். அது இல்லாமல் அதுக்கு மேலே இந்த தட்டத்துக்கு மேலே ஒரு துணியை போட்டு வேடு கட்டி வச்சுருவோம், எந்த பூச்சி இதெல்லாம் போகாமல். நல்ல விஷயம், சூப்பர். கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம வாங்குகிற பொருளை பத்திரமா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த புளி இதில் போடுறோம். ஓகே. இது புளி எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? எலுமிச்சம்பழம் புளிப்புத்தன்மை இருக்குது. அதோடைய புளிப்புத்தன்மையை மட்டும் விடாமல் இந்த புளியில் இருக்கிற அந்த கொஞ்சம் புளிப்புத்தன்மையை நம்ம கொடுத்தோம்னா புளிக்கு புளி எதிர்ப்பு, அதனால யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, போடலாம். போதுமா? அது போதும் சார். சரி, இதில் வச்சுருங்க. ஓகே. இப்போ இந்த புளியும் நம்ம வறுத்தாச்சு. அடுத்தது மிளகாய் வறுக்க போகிறோம். ஓகே. இந்த மிளகாய் தான் அந்த பொடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அதுக்கு காரத்தன்மையே கொடுக்க போகுது. 5 வகை மிளகாய்களை கலந்து போட்டு தான் இந்த ஊறுகாய் தயாரிக்கிறது. இது என்ன ஒரு மிளகாய்? இது வந்து ராமன்
ஓகே. ராம்நாட்டு இது வந்து குண்டூர் மிளகாய்ன்னு சொல்கிறாங்க. ஆந்திராவா இருக்கலாம், இங்கேயும் கிடைக்குது. தமிழ்நாட்டிலையும் இந்த குண்டு மிளகாய் கிடைக்குது. ஓகே. இது சாத்தூர் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இது சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. சீனி மிளகாவா? சீனி மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கும். இருக்கு மிக்ஸ் ஆகிருக்கலாம். சீனி மிளகா இங்கே பாருங்க, இந்த சீனி மிளகா. இந்த மிளகாவுக்கும் இந்த மிளகாவும் நிறைய வித்தியாசம் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி எல்லா வகையான மிளகாவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, என்ன காரணம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ருசி இருக்குது. இந்த 5 ருசியும் கூட்டி கொடுக்கணுங்கிறது தான். 5 ருசியை கூட்டி கொடுக்கறது ஹோம்மேடில் தான், ஒன்றில் தான் பண்ண முடியும். அதைத்தான் நாங்கள் மெனக்கட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகே. ஊறுகாய் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த புளிப்பு காரம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள். இப்போ இந்த மிளகாவை நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மிதமான தீயில இதை வறுக்குறேங்க. சரி, ஓகே. இதில் வந்து கலரும் மாறக்கூடாது, அதே நிமிஷத்தில் வந்து ரொம்ப வறுவட்டவும் கூடாது. ஓகே. அந்த அரைக்கிறதுக்காக நெருப்புக்காக மட்டும்தான் இப்போ இதை நாம் வந்து வறுக்கிறோம். கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க சார். சரி, ஓகே. இப்போ எடுத்துலாமா? ஆமாம் சார். இது ஆல்ரெடி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களே? ஆமாங்க சார். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கும் போது வந்து நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க போகிறோமா, இல்லை கொஞ்சம் குறைன்னு அரைக்கணுமா? எல்லாமே ஃபைன் பவுடர் அரைச்சிடுறோங்க சார். என்ன போட்டிருக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிடுறோம். கடைசி இந்த எள்ளு மட்டும் தனியாக, ஏன்னா இது பசவசப்பு தன்மை உள்ளது, தனியாக இந்த எள்ளை மட்டும் தனி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிக்கிறோங்க சார். அரைச்சிட்டு நம்ம கலக்க ஆரம்பிக்கிறோம், தாளிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில் நாங்கள் பவுடர் பண்ணிக்கோம். சரி, அரைக்க ஆரம்பிச்சலாமா? அரைக்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எல்லா பொடியும் நம்ம வந்து வறுத்ததை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, எல்லாத்தையும் கலக்கணும். இது பொடியாக போட்டோம்னா ஒரு பக்கம் திட்ட நிற்கும், இது பண்ணும். இப்போ ஈவனாக கலக்கணும்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. 1 கிலோவுக்கு 300 மில்லி எண்ணெயில் 100 மில்லி எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 100 மில்லி எண்ணெயில் இது வந்து வரமிளகாய் தூள் 5 மிளகாய் சேர்ந்தது, இந்த தூளும், ரெண்டாவது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 வணக்கி அரைச்சது, இது கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி, எள்ளு 3 இதில் பவுடர் பண்ணிருக்கோம். இந்த பவுடரில் வந்து முழுதனியா, சோம்பு, மிளகு, வெந்தயம், கருசீரகம், கடுகு இதெல்லாத்தையும் ஒன்றா பவுடர் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. இது எல்லாமே சேர்ந்து இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 100 மில்லி எண்ணெய் எடுத்துட்டு மிக்சி ஜார்லேயே போட்டு நான் பல்ஸ் மோட வச்சு நல்லா அரைச்சி இதில் ஊற்றி கலந்துருவேன். ஓகே. எதுக்காக இது மாதிரி பிளெண்ட் பண்ணுறோம்? பெரும்பாலும் வந்து தாளிச்சு அந்த பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, இது கொஞ்சம் ஏமாந்துட்டோன்னா அந்த கருப்பாயிரும், இது கருகும், சீக்கிரம் மிளகாத்தூள் வந்து கருப்பாயிரும், அதெல்லாம் பக்குவமாக செய்ய தெரியாது. நம்ம டக்குன்னு அதை அரைச்சி ஊற்றி ஒரு கலக்கிட்டோம்னா சேஃப் சைடு, அதுக்காக நம்ம செய்யறோம். நல்ல விஷயம். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ அது மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே. நம்ம வீட்டு பொருளில் நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். அதில் இந்த நல்லெண்ணெயெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி திருப்பி அரைச்சிட்டிங்க. எதுக்காக அரைச்சின்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க.
இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைனல் டச்சாக வந்து தாளிச்சு ஊற்ற போகிறோம். நம்மளோட சமையல்லையே கடைசியாக தாளிச்சு ஊற்றுனா தான் எது செஞ்சாலும் மறுபடியும் அது டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தூக்கி கொடுக்குற விஷயம். ஓகே, அதுக்காக இந்த தாளிப்பு சரி பண்ணுறோம் சார். எவ்வளோ ஊற்றணும்? இப்போ ரெண்டாவது 2 கிலோனால இப்போ மறுபடியும் 200 ஊற்றுறோம். போதுமா? போதுங்க சார். சரி, ஓகே. 200. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது இப்போ கடுகு போடலாங்க. சரிங்கம்மா, இந்தாங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஓகே, இது போட்டுருங்க. ஓகே. இப்போ கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், ரைட்டா? ஆமாம். இப்போ ஈவனாக வந்து எல்லாமே வெடிச்சு வரணும்னா நம்ம வந்து கலக்கணும். நல்லா கலக்காமல் போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம நல்லா கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஈவனாக அது வெடிச்சு வரணும். ஓகே, ஸோ அதனால் அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அந்த கடுகு பொரிஞ்ச பிறகு தான் அந்த வெந்தயம் எல்லாம் போடணும். நம்ம வந்து வெந்தயம் பவுடரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வெந்தயமாக போட்டிருக்கோம். ஓகே, கொஞ்சமாக போட்டு இப்போ எனக்கு தாளிப்புக்குங்கிறதுக்கு ஒரு வாசத்துக்கு பக்கத்தில் ஊறுகாய் தாளிச்சாங்க வாசமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக 2 வெந்தயத்தை போட்டு. சரி, ஓகே. இந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சமையலுக்கு. ஆமாம். அந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, கொஞ்சமாக வெந்தயம். சரி, ஒரு 3 கிராம் அளவு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலை பொடியும் போடுறோம். இந்த தாளிப்பு இதில் தாளிப்பு எப்படி கடைசி எவ்வளோதான் என்ன கஷ்டப்பட்டு செஞ்சாலும் கடைசி தாளிப்பு தாங்க சார். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த எள்ளு எப்போ போடுவோம்? இப்போ போட்டுருவோம். ஓகே, இப்போ எள்ளு போட்டுடலாமா? எள்ளு போட்டுருவோம். ஓகே, வெள்ளை எள்ளு. இந்த வெள்ளை எள்ளு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அதனால நம்ம போடுறோம். ஆமாம், நல்லா வாசமாகவும் இருக்கும். ஓகே, அதுக்காக நம்ம இதை போடுறோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சு நம்மளோட சில்லி ஃப்ளாக்ஸ் தாங்க. ஆமாங்க. இப்போ இதில் போட்டுருமா? போடணும். ஓகே, நான் நினச்சேன் அந்த எலுமிச்சப்பழம் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல உப்பு போட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நினச்சேன். இப்போ பாருங்க சார், இப்போ பார்த்தீங்களா இந்த எள்ளோட இது வந்துருச்சு, மேலே புரிஞ்சு வந்துருக்கு, கடுகு நல்லா. இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் வந்து ஆற்றிக்கிட்டே இருக்கணும். இப்படி கலக்கி விடுறதா அதை ஆற்றி விடுறதுன்னு சொல்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிதானமாக தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. ஏன்னா அந்த சமையலை பற்றி நல்லா புரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ண முடியும். சார் இப்போ எப்படி இருக்குங்க சார்? அந்த எள்ளு அப்படியே மிதங்கி நிற்குது மேலே. இதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள். சரி, ஓகே. பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சு நம்ம அண்ணார் வர்றாங்க, தலைவர். அவர் இல்லைன்னா ஊறுகாய் இல்லை. சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, கொரன்னு அரைச்சி வச்சது. கொரன்னு அரைச்சி அப்படியே போட்டலாமா? போட்டுருங்க. அவ்வளோதான். எனக்கு இப்போதான் புரியுது இதுக்காக அந்த வந்து எண்ணெயை வந்து கரெக்டான சூடில் வச்சு போடணும்னு சொல்கிறது. ஏன்னா அந்த எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அந்த மிளகாத்தூள்லாம் போட்ட உடனே பொரிஞ்சிரும், கலர் மாற ஆரம்பிச்சிடும், தீய ஆரம்பிச்சிடும். நான் நினச்சேன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் மாற நினச்சேன். ஓகே. இப்போ இது நல்லா சூடாகணும். ஆமாங்க. சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோமா? பவுடர் வைஸை நம்ம அரைச்சதில் இப்போ போட்டு எல்லாமே கலக்க போகிறோம். சூப்பர். இந்தாங்க, அந்த மிளகாய் எல்லாம் எண்ணெய் ஊற்றி அரைச்சது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க சார். ஓகே, இப்போ இந்த பச்சை வாசனை இருக்காதா? இருக்காதுங்க சார். இப்போ நம்ம இந்த சூட்டு இந்த மிக்சி ஜார் அரைக்கிற சூட்லேயே பச்சை வாசம் போயிடுது. அப்புறம் எண்ணெயை ஊற்றி அரைக்கிறோம். ஏன்டா இந்த ஊறுகாயை போட்டோம், நமக்கு நெடி ஏறிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லி நினைக்க தோணாமல் ஃபைனாக இந்த ஒரு ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு நான் கேரண்டி. அப்படியா? ஆமாங்க சார். இப்போ நம்ம அரைச்ச அந்த சில்லியோட பேஸ்ட்டும் இதில் போட்டாச்சு. இப்போ இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? இதையும் இப்போ போட்டு கலக்கிடுவோம். போட்டலாமா? போட்டுடலாங்க. அப்பா, பார்க்கும்போது கலர் பாருங்களேன், அதில் அப்படியே அந்த ரெட்டிஷ் கலர் தளத்தில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா ஊறின பிறகு ஒரு 4-5 நாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக நினைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இதில் இந்த குழந்தைகளுக்கு அது மிதக்குது, இது மிதக்குது, கருகாப்பிள் தலை இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பச்சை மிளகாய் ஏன் போட்டிருக்கு அப்படியெல்லாம் குழந்தைகளே கேட்காம தெரியாது. அம்மா வீட்டில் இல்லைன்னா கூட ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு தோசை ஊற்றிட்டு சாப்பிட்ருவாங்க. அடுத்தது இது போதுமா? அதாவது இதில் வந்து அந்த மல்லிலாம் அரைச்சது. மல்லி எல்லாம் அரைச்சதுங்க. அப்பா, அப்படியே தொக்கு மாதிரி இருக்கு. இப்போ அந்த தாளிப்பு ஊற்றிடலாங்க சார். ஓகே, ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே, தலை இருக்கு.
இந்த ஊறுகாய் ஊற இன்னும் டேஸ்ட் ஏறும்ல? ஊற இந்த காய் வந்து எண்ணெய் இழுக்கும், இழுத்து வெளியே விடும். இது வந்து நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளிக்குழம்புக்கெல்லாம் நீங்கள் கூட கடைசி ஃபைனல் டச்சாக நான் தாளிக்க முடியாத நேரத்தில் எல்லாமே பண்ணுறது இதை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் அந்த மாதிரிக்கு ஏதாவது பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு அந்த இப்போ காலிஃப்ளவர் சிக்கன் பக்கோடா அதெல்லாம் செய்யும்போது இது கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டு செஞ்சு வருங்க. சூப்பர். சரி, ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஊறுகாய் கொடுங்க. இன்னும் அந்த ஊறுகாய் ஊற இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண அந்த ஊறுகாய் எப்படி இருக்குது, அந்த காரம் எப்படி இருக்குது, புளிப்புத்தன்மை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெய் வாசனை எப்படி இருக்குது, நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அப்பா, ஐயோ, அந்த புளிப்பு ரொம்ப ஷார்ப்பான புளிப்புனால அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த வாசனைகள், அந்த தனியாவோட வாசனை, அந்த வெந்தயத்தோட வாசனை, கடுகோட வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாமே தெரியுது. அந்த தோர்ப்பு தன்மை லைட்டாக மைல்டாக சூப்பர், வார்த்தையே இல்லை. பிரமாதம். நம்ம ஊறுகாய் நிறைய சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த ஊறுகாயில் பர்டிகுலராக குறைஞ்சபட்ச ஸ்பைசஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு ஊறுகாய் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஊறுகாய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை, கொலஸ்ட்ராலாக சொல்லுவாங்க. ஆனால் எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் வந்து அளவோட சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட இன்னும் நிறைய ரெசிபிலாம் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். என்னோடய பேர் மஹமூதா பேரான். நாங்கள் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் இருக்கோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 8072787412. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஊறுகாய் வகைகள் எல்லாமே தருவீங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் சாப்பிடும்போது ஒரு பீஸ் ஊறுகாய் தான் நிறைவாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த நல்ல ஊறுகாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.